அதில் தேடிட்டு போக முடியாது. அது நிலைக்கணும், அதுவா நடக்கணும். அது எனக்கு நடந்தது. நான் அடிச்சது அந்த காதல். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான வீடியோ எடிட்டை நம்ம எப்படி ஃபோட்டோக்கெலாம் ஷேக் எஃபெக்டில் ஆட் பண்ணி பிஎன் ஆப்பில் எடிட் பண்ணுறதா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போய்ட்டு நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களா, அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி லிரிக்ஸ் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண பாருங்களோ, ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 or 6 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வீடியோ அண்ட் ஃபோட்டோ எல்லாமே வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த லிரிக்ஸ் வீடியோ கிளிக் பண்ணி வால்யூம்னு ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த வால்யூம் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு சாங்கை வந்து மியூட் பண்ணிவிடுங்க. மியூட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோவுமே வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் ஆகிருக்கும். நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் வந்துருக்கும். அந்த 1 செகண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டேரெக்டாகவே வந்து நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் 3 செகண்ட் இருக்கும். நீங்கள் 1 செகண்டை வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ இதே போலவே நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து 1 செகண்ட்ஸ்க்கு வந்து எல்லா ஃபோட்டோவுமே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்குது. அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோட ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைச்சிடும். இப்போ உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு டைம் லைனை மட்டுமே நல்லா வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடைச்சிடும். இப்போ டைம் லைனை ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஏதாவது ஒரு ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அப்ளை டு ஆல்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டிக் கொடுத்துட்டு பேக் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்குமே வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக 1 கிளிக்லேயே நீங்கள் வந்து எல்லா ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் வீடியோவுமே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த லிரிக்ஸ் வீடியோவில் மூவ் பண்ணி வச்சுட்டு எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்ளை டு ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்குமே எஃபெக்ட் வந்து ஆட் ஆகாமல் வந்துடும். ஸோ இந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம எந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம்னா இந்த ஜூம் ஆன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே டூரேஷன் வந்து இருக்கும். ஒரு ஃபோட்டோலேருந்து இன்னொரு ஃபோட்டோக்கு மூவ் ஆகும்போது எந்த டைமிங்கில் வந்து டிரான்சாக்ஷன் ஆகணும் அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான செகண்ட்ஸ் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போலவே கரெக்டாக நம்ம சொன்ன மெத்தட் ஃபோட்டோக்கான எஃபெக்ட் அண்ட் டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம் லைனை வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களா அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைம் லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீடியோவுக்கு ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ சிம்பிள் இருக்கும். இந்த ஆடியோ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மை மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மியூசிக் லைப்ரரின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் யாரோட சாங்கை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சாங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். யூஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து சாங் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சாங் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவராலாக ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஏன்னா இந்த மாதிரியான இமேஜஸ்லாம் நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோலுமே வந்து சொல்லியிருப்பேன். Pinterest ஆப்பில் இருந்து தான் டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களுமே இந்த மாதிரியான இமேஜஸ் வந்து நிறையா வந்து நீங்கள் Pinterest ஆப்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அங்கே எக்கச்சக்கமான இமேஜஸ் வீடியோஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் Pinterest ஆப்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக எல்லாத்தையுமே எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவோட எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, see you next video. Bye bye.